ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான மஷ்ரூம் கிரேவியும் சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூம் கிரேவியை நிறைய டைப்பில் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விடவே மாட்டீங்க. கறி குழம்பையே மிஞ்சிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ரொம்ப நேரம் சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் போட்டு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் தேவை கிடையாது. இது ஒரு ஸ்பூன் எண்ணெயே போதுமானது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது தாங்க அந்த டிப்பு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதப்பான சூட்டில் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, வெதப்பாக இருக்கணும். கை போட்டு நல்லா பிசைகிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஆனால் மேலே நல்லா சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள். கையிலையும் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம அந்த சுடு தண்ணி சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால கையிலையும் மாவு எதுவுமே ஒட்டாது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படி டைம் இருந்ததுன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையானதை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 20 பல்லு பூண்டு, 3 துண்டு இஞ்சி இதை சேர்த்து முதல்ல வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வதக்கிற விதமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், கலர் நல்லா மாறி வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கோங்க. பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சு 1/4 மூடி தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இப்போ இது சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இது விசில் விட போகிறோம், அதனால் குக்கர்லேயே தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்கிறதுல இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம், அதுவே போதுமானது. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இதுக்கு தனி மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூளை விட இதுதான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் ஒரு 5 நிமிஷமாவது இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன வதங்குற விஷயம் கூட நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அந்த கிரேவியோ இல்லை குழம்போ எதாக இருந்தாலுமே வந்து நல்ல ருசியை கொடுக்கும். அதனால் வந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறதுல தப்பே கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மஷ்ரூம் கூட உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது கிரேவியும் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி மஷ்ரூம் கூட உருளைக்கிழங்கு குக் ஆகும்போது ஒரு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கறி மசாலா பொடி நம்ம வீட்லேயே அரைச்சது. கறி மசாலா பொடி எப்படி அரைக்கிறதுன்றது நான் ஏற்கனவே ஃபுல் வீடியோவாகவும் போட்டிருக்கிறேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டீட்டெயிலாக வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற மசாலாவை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பரோட்டாக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். நான் சப்பாத்தி சுடும்போது எப்போவுமே மடித்து போட்டு தான் வந்து சப்பாத்தி சுட்டு எடுப்பேன். ஆனால் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சோம்னா அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்டாக இருக்கும். நல்லா ரவுண்டாக திரட்டியாச்சு. இப்போ சூடான தவாவில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கிட்டேன். நான் எங்கள் 2 பேருக்கு மட்டும்தாங்க நல்லெண்ணெய் போட்டு சுட்டு எடுப்பேன். பசங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெய் போட்டு கொடுப்பேன். முக்கியமாக ஸ்கூலுக்கு தான் வந்து நெய் போட்டு சுட்டு கொடுப்பேன். வீட்டில் இருக்கும்போது கடலெண்ணெய் போட்டு சுட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி நெய் போட்டு சுட்டு எடுத்தாலுமே வந்து சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு அப்படி தான் கொடுத்து விடுவேன். பாருங்கள், இந்த சப்பாத்தி சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நான் வெளியே தான் வச்சுருந்தேன். இது வீடியோ காட்டுறதுக்காகவே அப்படியே வெளியே வச்சுருந்தேன். ஆனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். அதே மாதிரி இந்த கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவியே தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவியும் சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.